நான் செய்கின்ற பணிகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டருளும் தாயான ஈசற்கே, தாய் போன்று மன்னிக்கக்கூடிய குணமுடைய அந்த பெருமானுக்கே சென்றூராய் கோத்தும்பி என்று ஆற்றுப்படுத்துகிறார். அதை அடுத்து 13வது பாட்டில் நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோ. மணிவாசகரை நாம் எப்படி கருதுகிறோம்? அன்பே உருவானவர் என்று அது உண்மை. ஆனால் மணிவாசகர் தன்னை எப்படி சொல்லிக் கொள்கிறார்? நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறார். எனவே இறைவனே, உன்னிடத்திலே எனக்கு அன்பு கிடையாது, அதை நான் அறிவேன், நீ அறிவாய் என்று பேசுகிறேன். மற்றவர்கள் அறிய மாட்டார்கள், நானும் அறிவேன், நீயும் அறிவாய் என்று பேசுகிறார். தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார். அப்படிப்பட்ட என்னை பெருமானே நீயே வலிய வந்து ஆட்கொண்டாய், இதை எல்லோரும் அறிவார்கள், நாமும் அறிகிறோம். மணிவாசகர் பெருமானே என்ன செய்கிறான்? அவனே வலிந்து ஆட்கொள்கிறான். இதெல்லாம் ஒரு பெரிய, எல்லாருக்கும் இந்த வரலாறு தெரியும். மணிவாசகர் பெருந்தகை குதிரை வாங்கச் சென்றானே தவிர குருவை தேடிக்கொண்டெல்லாம் வரவில்லை. ஏனெனில் நம்முடைய சமயம் என்ன சொல்லுகிறது என்றால், குருவை தேடிக்கொண்டு யாரும் போக வேண்டாம். அப்படி போனால் அந்த குருவாக இருக்க மாட்டார், அவர் ஒரு போலி குருவாக இருப்பார். அது மட்டுமல்ல, திருமூலர் சொல்லுகிறார், நீ தேடிச் சென்ற குரு ஒரு குருடு, அந்த குருவை தேடிக்கொண்டு போன நீயும் ஒரு குருடு. 2 குருடு சேர்ந்தா என்ன? குருட்டாட்டம் ஆடி எங்க ஒரு குழியில். அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. எனவே சைவர்கள் எவராக இருந்தாலும் குருவை தேடிக்கொண்டு போகக்கூடாது. அவை எப்படித்தான் குருவை பெறுவது? ஒரு கேள்வி வரும். அது மிக எளிது.